நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. காலம் நிறைவேறிவிட்டது. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அன்பு தெய்வமே, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் தேவைப்படுகிறது. எதுவுமே அவ்வளவு எளிதாக கிடைத்து விடுவது இல்லை. விதைக்கவும் வளரவும் அதை அறுக்கவும் சேமித்து வைக்கவுமே இங்கே காலம் இருக்கிற பொழுது, மனிதனுடைய வாழ்க்கை இன்னும் அர்த்தமுள்ளதாக அமைய அவனுடைய அமைதி மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் இதோ இந்த நாட்கள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். பல நேரங்களில் இந்த சமூகத்தை உம்மை மறந்து கடந்து போயிருக்கிறோம். எங்களுடைய அவசரமான வாழ்க்கை மற்றவர்களுடைய வாழ்க்கையை கவனிக்க தவறி இருக்கிறது. உம்மோடு கூட இணைந்திருக்கிற, உம்மோடு இணைந்து ஜெபிக்கிற அந்த உன்னதமான நேரங்களை கடந்து போயிருக்கிறது, மறந்து போயிருக்கிறது. ஆம் தெய்வமே, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு வார்த்தையின் வழியாக பேசிக்கொண்டே இருக்கிறீர். நாங்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறீர். ஆனால் இவைகளை நாங்கள் கேளாமல் வாழ்ந்திருக்கிறோம். ஆம் தெய்வமே, இதோ கொஞ்சம் எங்களுடைய போராட்டங்களையும் எங்களுடைய வேகங்களையும் குறைத்து கொண்டு சிந்திக்க இந்த நாட்களிலே அழைக்கப்படுகிறோம். ஆம் தெய்வமே, இதோ மாதா தொலைக்காட்சி குடும்பம் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக இந்த நாளிலே சிந்திக்கிறோம். உம்முடைய அன்பை சிந்திக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையை சிந்திக்கிறோம். நீர் எங்களுக்காக வழங்கி இருக்கிற இந்த அற்புதமான இயற்கையை சிந்திக்கிறோம். இது மனமாற்றத்தின் காலம். நீர் எங்களுக்காக சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்கிற காலம், உம்முடைய நற்செய்தியை நம்புகிற காலம். அன்பு தெய்வமே, இந்த காலத்தில் நாங்கள் இன்னும் உம்மை அதிகமாக சிந்திக்கவும், உம்மை அன்பு செய்யவும், உம்முடைய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கேட்டு அதை எங்களது வாழ்க்கையில் பயன்படுத்தி வளமைப்படுத்தி கொள்ளவும்
தொடர்ந்து வழி நடத்தும். தேவன் வருகின்ற நேரமிலோ நற்கருணை நாதராய் வருகின்றார். கண்ணீர் துடைத்து மார்போடனைக்க நாதன் வருகின்ற நேரமிலோ. தேவன் வருகின்ற நேரமிலோ நற்கருணை நாதராய் வருகின்றார். கண்ணீர் துடைத்து மார்போடனைக்க நாதன் வருகின்ற நேரமிலோ. ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை அன்பே ஆராதனை. ஆராதனை ஆராதனை அன்பே ஆராதனை. ஆவியில் நிரம்பி ஆவியை தரவே அன்பு பணியால் நற்செய்தியாய். ஆவியில் நிரம்பி ஆவியை தரவே அன்பு பணியால் நற்செய்தியாய். கட்டப்பட்டோர்க்கு விடுதலையாய் எளியவர்க்கு ஆறுதலாய். கட்டப்பட்டோர்க்கு விடுதலையாய் எளியவர்க்கு ஆறுதலாய். பரலோக ராஜ்யம் வாக்குத்தத்தம் செய்த நாதனாம் இயேசு வருகின்றார். பரலோக ராஜ்யம் வாக்குத்தத்தம் செய்த நாதனாம் இயேசு வருகின்றார். ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை அன்பே ஆராதனை. ஆராதனை ஆராதனை அன்பே ஆராதனை. என் நோயின் தொல்லைகள் தோளில் சுமந்து கல்வாரி மலையில் பலியானவர்.
என் நோயின் தொல்லைகள் தோளில் சுமந்து கல்வாரி மலையில் பலியானவர் என் பாவம் அனைத்தும் சிலுவையில் சுமந்து திரு ரத்தம் சிந்தி மீட்பளித்தார் என் பாவம் அனைத்தும் சிலுவையில் சுமந்து திரு ரத்தம் சிந்தி மீட்பளித்தார் முடிவில்லா வாழ்வை பரிசென தந்த நாதனாம் இயேசு வருகின்றார் முடிவில்லா வாழ்வை பரிசென தந்த நாதனாம் இயேசு வருகின்றார் ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 அன்பே ஆராதனை 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 அன்பே ஆராதனை இயேசுவே ஆராதனை அன்பே ஆராதனை இயேசுவே ஆராதனை அன்பே ஆராதனை உயிரே ஆராதனை உறவே ஆராதனை முதலே ஆராதனை முடிவே ஆராதனை முழுமையானவரே ஆராதனை நிறைவானவரே ஆராதனை ஆராதனை ஆண்டவரே ஆராதனை 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 ஆண்டவரே மார்க்கு நற்செய்தியாளருடைய வார்த்தைகளை இன்று இதோ இந்த வேளையிலே நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்லுகிறார் மார்க்கு நற்செய்தியிலே 1வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே, காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். ஆமாண்டவரே, அருளின் காலம் மனமாற்றத்தின் காலத்திலே இதோ பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மாற்றம், மனமாற்றம் எங்களுக்கு தேவை. நற்செய்தியை நம்புகின்றதற்கு எங்களுடைய மனது, மனசு, உள்ளம் மாற வேண்டும். பழைய வாழ்க்கை முறைகளை தூக்கி எறிந்துவிட்டு, குழிதோண்டி புதைத்துவிட்டு, இதோ நற்செய்தி காட்டுகின்ற வழியிலே, ஒளியிலே நாங்கள் வாழ வேண்டும். நற்செய்தியின் மதிப்பீடுகளை ஆடைகளாக நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இதுதான் இன்று எங்களுக்கு நீர் போதிக்கின்ற வார்த்தை, வாழ்ந்து காட்ட அறிவுறுத்துகின்ற வார்த்தைகள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதோ நாங்கள் தூய்மை இல்லாமல் இருக்கிறோம், நொறுங்குண்ட நெஞ்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் வாரும் என்று அழைப்பு விடுக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், அந்த அழைப்பினை ஏற்றிருக்கிறோம். நீர் எங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று இந்த வேளையிலே உம்மை நாங்கள் அழைக்கின்றோம். எங்களுடைய இதயத்திற்குள்ளாக, நெஞ்சத்திற்குள்ளாக நீர் வாரும் ஆண்டவரே. தூய்மைப்படுத்த வாரும், மனமாற்றத்தை ஏற்படுத்த வாரும். நீர் காட்டிய நற்செய்தியை வாழ்ந்து காட்ட எங்களுக்குள்ளே வாரும் ஆண்டவரே. எங்களுடைய பாவ வாழ்க்கையை நினைத்து வருந்துகிறோம். இதை களைவதற்கு நீர் வாரும். இருளான வாழ்வை மாற்றி ஒளியான வாழ்வை கொடுக்க நீர் வாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, சோர்ந்து போய்விட்டோம், எழுந்திருக்க முடியாமல் கூட தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் பாவ வாழ்க்கையிலே. அதிலிருந்து முழுமையாக விடுபட நீர் வாரும், எங்களை காப்பாற்ற வாரும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தம்
எங்களுடைய நெஞ்சத்திற்குள் பீரிட்டு பாயட்டும் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளம் முழுவதுமாக பாயட்டும். எங்களுடைய இரத்தமெல்லாம் உம்முடைய இரத்தமாக மாறட்டும் ஆண்டவரே. தூய்மையானவர்களாக நாங்கள் மாற மாட்டோமா ஆண்டவரே? உம்முடைய இரக்கம் மிகுந்த கண்கள் எங்களை நோக்கி பார்க்கட்டும். நாங்கள் தூய்மையாவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி உம்முடைய பார்வையால் இரக்கம் கொண்டு எங்களை காப்பாற்றும், எங்களை மனமாற்றும், எங்களை ஆசிர்வதியும். ஆமென். தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே,
நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு இதோ வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார் என்று சொல்லி இதோ நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருப்பதை இந்த நேரத்திலே உணர்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு எப்போதும் தன்பால் ஈர்க்கிற தெய்வம். தன்னுடைய அழைப்பை கொடுத்து அந்த அழைப்பிலே எப்பொழுதும் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து விரும்புகிற தெய்வம். இந்த நாளிலே கூட நம் ஒவ்வொருவரையும் மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த ஆராதனையை பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இந்த நேரத்தில் 2 கரம் விரித்து நம்மை அழைக்கின்றார். என்னுடைய அன்பு மகனே மகளே, என்னுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள். என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதை உள்ளத்திலே பதித்துக்கொள். அதன்படி வாழ்ந்து காட்டு என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் கூட இந்த நாளிலே அழைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் கொடுக்கிற அந்த வார்த்தைகளுக்கு, இறைவன் கொடுக்கிற அந்த வாழ்வு தருகின்ற வார்த்தைகளுக்கு நம்முடைய செவிகளை திறப்போம், மனங்களை திறப்போம். இறைவன் தருகிற வார்த்தைகள் வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள். நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்ட நிலையிலே உயர்ந்து இயேசுவுக்கு பிரியமானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுரை ஆலோசனை சொல்லுகிற வார்த்தைகள். ஆகவே இந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் அழைக்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 1 இறை வார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. மார்க்கு நற்செய்தி பிரிவு 1 இறை வார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. அக்காலத்தில் தூய ஆவியால் இயேசு பாலை நிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறி விட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை துவங்குகிற நேரத்திலே சாத்தானால் சோதிக்கப்பட்டு பின்பு தன்னுடைய பணியை மிக தைரியமாக செய்து வருவதை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. காலம் நிறைவேறி விட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்று சொல்லி இயேசு உரக்க கலிலேயா பகுதி முழுவதுமே எடுத்து சொன்னதாக நற்செய்தியில் நாம் படிக்கிறோம். தந்தையினுடைய திருவுளத்தை ஏற்று இந்த உலகத்திலே வந்த இறைவன் இயேசு இறையாட்சியை இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய வாழ்வையே முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறார். இறையாட்சி என்பது இறைவனுடைய அன்பும், இறைவனுடைய இரக்கமும், இறைவனுடைய மன்னிப்பும், இப்படி நல்ல குணங்களெல்லாம் ஒன்று சேர அடங்கியதுதான் என்பதை நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்திருப்போம். இந்த இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். இது ஏதோ கற்பனையிலே உதித்த வார்த்தைகள் மட்டுமல்ல, அல்லது நடைமுறைப்படுத்த முடியாத விஷயம் அல்ல, மாறாக அது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கிறது. அந்த நல்ல மதிப்பீடுகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், உணர்ந்திருக்கிறீர்கள். இன்னும் சிறப்பாக அதை வாழ்க்கையிலே மன உறுதியோடு கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த வார்த்தையிலே பதிந்திருக்கிற அர்த்தம். ஆகவேதான் சொல்லுகிறார், காலம் நிறைவேறி விட்டது. இறைவன் இயேசு இந்த நல்ல மதிப்பீடுகளை தாங்கியவராக உங்கள் மத்தியிலே இருக்கிறார். உங்கள் மத்தியிலே அவர் பேசுகிறார், உங்கள் மத்தியிலே அவர் நடமாடுகிறார், உங்கள் மத்தியிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இறையாட்சியினுடைய ஒட்டுமொத்த மதிப்பீடுகளை தாங்கியவராக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு நீங்கள் அதை வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொல்லிதான் இந்த வார்த்தையும் நமக்கு அழைப்பு விடுப்பதாக அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே இந்த இறையாட்சி என்பது பற்றியும் இறையாட்சியுடைய மதிப்பீடுகள் என்பது பற்றியும் நாம் கேட்டு இருக்கிறோம், படித்து இருக்கிறோம்.
அதை பற்றி நாம் பேசிக்கூட இருக்கிறோம். ஆனால் நடைமுறைப்படுத்துவதுதான் சிக்கல் அடங்கி இருக்கிறது. நமக்குள்ளே அந்த கன்விக்ஷன் இல்லை, மன உறுதி இல்லை. இயேசுடைய மதிப்பீடுகள் வாழ்வு கொடுக்கக்கூடிய மதிப்பீடுகள் என்பதை நாம் இன்னும் அடிமனதிலே ஆழமாய் பதித்துக் கொள்ளவில்லை. இதுதான் நமக்கு வாழ்வை கொடுக்கும் என்பதை நாம் உறுதியாய் நம்பவில்லை. அதுதான் நம்முடைய பிரச்சனை கூட. ஆகவே இந்த நேரத்திலே தவக்காலத்தை துவங்கி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை படுவதற்கு முன்பாக இந்த வார்த்தையில் நமக்கு சொல்லுகிறார், இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லுகிறாரே. ஆக இறையாட்சி என்பது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, மாறாக என்னுடைய வாழ்க்கையிலே அது இருக்கிறது. அதை உணர்ந்தவனாக, அதை புரிந்தவனாக, இதோ அதனுடைய மேன்மையை, மகத்துவத்தை புரிந்து கொண்டவனாக நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் உணர்ந்து அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான். அப்படி நாம் கடைபிடிக்கிற பொழுது இறையாட்சி என்னுடைய வாழ்க்கையில வெகு தொலைவில் இல்லை, நான் இறையாட்சிக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது அர்த்தமாகிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாபெரும் உண்மையை இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்வோம். நான் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசுனுடைய மதிப்பீடுகளை தாங்கியவனாக, இறையாட்சியுடைய மதிப்பீடுகளை தாங்கியவனாக நான் அன்போடு வாழ்வேன், பிறரை மன்னித்து வாழ்வேன், சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டு வாழ்வேன், எல்லோரையும் அரவணைத்து வாழ்வேன், எல்லோரிடத்திலும் அன்பு காட்டுவேன் என்று சொல்லி அந்த மன உறுதியைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி வாழ நாம் ஒவ்வொரு முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி நாம் முயற்சி எடுத்தால் அதுதான் இறையாட்சி என்பதை புரிந்து கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆக இந்த சிந்தனையை மனதிலே தாங்கி அதற்காக இறைவனிடமிருந்து அருள் ஆசிரை பெற இந்த பாடலை நாம் பாடி ஜெபமாய் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். கல்மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தே இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தே இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவாய் இறைவா, என்னகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவாய் இறைவா. அங்கு புன்மைகள் மறைந்து நன்மைகள் நிறைய இன்னருள் தருவாய் இறைவா, இன்னருள் தருவாய் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தே இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தே இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. வருவாய் இறைவா, என் மனம் வருவாய். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் காலை விழிக்கின்ற பொழுது இது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நாங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று முடிவெடுக்கிறோம். ஆனால்
எங்களுடைய சூழல் எங்களை மாற்றி விடுகிறது. பல நேரங்களில் நாங்கள் முடிவெடுப்பதே இல்லை. எங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று பிறர்தான் முடிவெடுக்கிறார்கள். அமைப்புதான் முடிவெடுக்கிறது. இந்த உலகம், சமூகம்தான் முடிவெடுக்கின்றது. நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி இருந்தால்தான் நீ பிழைத்துக் கொள்வாய், நீ புத்திசாலி என்று. இதுதான் இன்றைய உலகம், சமூகம் ஞானமிக்க உலகமாக நம்மை மாற்றுவதாக நினைக்கக்கூடிய ஒரு பொய்மையான நினைப்பு. ஆண்டவரே, இதில்தான் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். இதில்தான் நாங்கள் மாட்டிக்கொண்டு விழிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இறையாட்சி எங்களுக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஏனென்றால் அங்குதான் மகிழ்ச்சி இருக்க முடியும், அமைதி இருக்க முடியும், நிறைவு இருக்க முடியும். ஆனால் அந்த அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவும் உம்மில்தான் இருக்கிறது என்பதை அறிந்திருந்தாலும் கூட இந்த உலகம் நிர்ணயிக்கின்ற பாடங்கள் தான் நிலையானவைகளாக எங்களுக்கு போதித்துக் கொண்டு எங்களை சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இதற்காக நாங்கள் பொறுப்பெடுக்காமலும் இருந்துவிட முடியாது. இந்த உலகத்தை, இந்த சமூகத்தை, இந்த அமைப்பை காரணம் காட்டி நாங்கள் தப்பித்துக் கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் சிந்தித்து செயல்பட நீர் அறிவை கொடுத்திருக்கிறீர், புத்தியை கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் உம்மிடம் ஞானத்தை நாங்கள் வேண்ட வேண்டும். அதையும் நாங்கள் கேட்கும் பொழுது அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டு தான் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் இதோ பொறுப்பற்றவர்களாகவும் இருக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே, நீர் எங்களை உருவாக்கும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, மண்ணிலிருந்து எங்களை படைத்தீர். உம்முடைய உயிர் மூச்சை எங்களுக்குள்ளே ஊதி நாங்கள் மனிதர்களாக வாழ வாய்ப்பு கொடுத்தீர். ஆண்டவரே, மீண்டுமாக எங்களை உருவாக்கும், எங்களை படைத்திடும். ஆண்டவரே, நாங்கள் வெறுமையான பாத்திரமாக மாறிவிட்டோம், ஒன்றுக்கும் உதவாதவர்களாக மாறிவிட்டோம், எதற்கும் தகுதியில்லாதவர்களாக இருந்து விட்டோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே வேண்டி நிற்கிறோம், மீண்டுமாக எங்களை படைத்திடும், எங்களை உருவாக்கிடும். உம்முடைய உயிர் மூச்சை எங்களுக்குள்ளே ஊதிடும். உம்முடைய ஞானத்தை எங்களுடைய மூளையிலே வைத்துவிடும். உம்முடைய நற்செயல்களை எங்களுடைய இதயத்திலே விதைத்திடும். எங்களுடைய பார்வைகளை நேர்மையான நல்ல பார்வைகளாக மாற்றிடும். ஆண்டவரே, எங்களுடைய கரங்கள், பாதங்கள் எல்லாம் உம்முடைய பணிகளை செய்வதற்கும் செய்ய செல்வதற்கும் மாறட்டும். உம்முடைய இரத்தம் எங்களுக்குள்ளே ஓடட்டும். ஆண்டவரே, உம்மால் நாங்கள் நிரம்பி வழியக்கூடிய பாத்திரமாக மாற வேண்டும். விவிலியத்தில் எத்தனையோ பாத்திரங்களை பார்க்கிறோம். அவர்கள் உமக்காக தங்களையே இழந்தார்கள். அதே போல நாங்களும் இதோ எங்களை இழக்கக்கூடிய பாத்திரங்களாக மாற வேண்டும். எங்களை மாற்றும், உருமாற்றும், எங்களை மாற்றும், எங்களை உருமாற்றும், எங்களை மாற்றும், எங்களை உருமாற்றும். உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ளே அனுப்பும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ளே அனுப்பும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ளே அனுப்பும். ஆண்டவரே, நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். ஆண்டவரே, நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். ஆண்டவரே, நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். தூயவனே, தூயவனே, படைப்பின் காரணனே,
களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தூயவனே தூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. தூயவனே தூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வீணை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையெல்லாம் உன் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. வீணை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையெல்லாம் உன் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை உம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. தூயவனே தூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மன்னாசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்டகன்றே, கண் போன போக்கை பின்பற்றினே கண்டேனில்லை இன்பமே. மன்னாசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்டகன்றே, கண் போன போக்கை பின்பற்றினேன் கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன ஆட்டை என்னை தேடி வந்த தெய்வமே,
வாழ்நாள் எல்லாமும் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆம் ஆண்டவரே, இதோ படைப்பிற்கெல்லாம் காரணம் நீர். இந்த படைப்புகள் அண்ட சராசரங்கள் எல்லாமே உம்முடைய திருவுளத்தால் இந்த உலகத்திற்கு வந்தது. ஆண்டவரே, களிமண்ணாக இருக்கிற எங்களை உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருவுளம் போல் எங்களை வணைந்து உமக்கேற்ற பாத்திரங்களாக நீர் படைப்பீராக. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும், மாதா தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பல நேரங்களிலே வெறுமையான சூழ்நிலையை உணர்கிறோம். இதோ அந்த நேரங்களையும் கூட நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். பல நேரங்களிலே விளைபோகாத மனிதர்களாக, நாங்கள் செய்கிற செயல்கள் கூட விளைபோகாத செயல்களாக, வார்த்தைகளாக இருக்கிறதையும் உணர்ந்து எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ மண்ணாசையிலே, இந்த உலக செல்வங்களிலே மூழ்கி போன மனிதர்களாக, பலவீனமான மனிதர்களாக இருக்கிறதையும் கூட ஆண்டவரே நீர் அறிகிறீர். இதோ இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், இதோ பயனுள்ள கருவிகளாக, பயனுள்ள மனிதர்களாக இந்த உலகத்திலே நடமாடும்படியாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை வணைந்திடும், உமக்கேற்ற மனிதர்களாக உருவாக்கும். ஆண்டவரே, உம்முடைய சிந்தனைகளையும் உம்முடைய செயல்களையும் தாங்கியவர்களாகவே அன்றாடம் நடக்க நீர் அருள் தாரும். ஆண்டவரே, இதோ இறையாட்சி என்பது வெகு தொலைவில் இல்லை, மாறாக எங்களுடைய கரத்தில் இருக்கிறது. அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும், வாழ்க்கையிலே கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி அன்போடு இந்த நேரத்திலே அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இதோ இறையாட்சிக்காக ஏங்கி தவிக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ குடும்பத்திலே அமைதி இல்லை, குடும்பத்திலே மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி இதோ சண்டை சச்சரவுகளிலே பிரிந்து போய் கிடக்கிற அத்தனை சகோதர சகோதரிகள் வாழ்விலும் அந்த இறையாட்சி நீர் நிறுவும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு பிரச்சனைகளால், கணவனால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, குடும்பத்திலே பிள்ளைகளால் பிரச்சனை, உறவுகளால் பிரச்சனை என்று சொல்லி பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வாழுகிற சகோதர சகோதரிகள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளத்திலும் அந்த இறையாட்சி பிறக்கச் செய்வீராக. சுவாமி, இறையாட்சியுடைய மதிப்பீடுகள் தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்பதை உணர்ந்து கொள்ள செய்யும். ஆண்டவரே, நாங்கள் பணி செய்கிற இடங்களிலே இறையாட்சிக்கு எதிராக பல நேரங்களிலே நாங்கள் நடந்திருக்கிறோம். பல நேரங்களிலே இதோ கிறிஸ்துவ என்று சொல்லிக் கொள்வதற்கு கூட கூச்சப்படுகிறதான செயல்கள், எங்களுடைய பேச்சுக்கள் இருக்கிறது. ஆண்டவரே, இதோ எங்களை ஆசீர்வதியும், எங்களை மன்னித்து மீண்டுமாக இதோ இறையாட்சிக்கு உட்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த இடத்திலே பணி செய்தாலும் நாங்கள் எல்லாம் இறையாட்சிக்கு உட்பட்ட பிள்ளைகள் என்பதை உணர்ந்தவர்களாக இறையாட்சியின் மதிப்பீடுகளை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தாங்கி நடக்க எங்களுக்கு நல்ல மனதை, திடமான மனதை அருளும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே இறையாட்சி எங்களால் மட்டும்தான் விதைக்க முடியும் என்கிற நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய இறையாட்சியின் மதிப்பீடுகளை கொண்டு வாழ்வதிலே இந்த உலகத்தையே மாற்ற முடியும், இந்த சமூகத்தையே மாற்ற முடியும் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும், நாங்கள் சமூக வாழ்விலும் ஆண்டவரே இறையாட்சியை, அதனுடைய மதிப்பீடுகளை நாங்கள் கடைபிடித்து அதன் வழியாக உமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல கிறிஸ்துவளாக நடந்திட அருள் தாரும். ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய சிந்தனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய செயல்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
உமக்கு ஏற்ற பிள்ளைகளாகவே எப்பொழுதும் வாழச் செய்யும் ஆண்டவரே, வாழச் செய்யும். ஆமென். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் பெருமையே உன்னை யான் பெறும்போது, உலகம் யாவும் பெருமையே உன்னை யான் பெறும்போது, உறவு என்று இல்லை உன் உறவு வந்ததா. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. அன்பு ஒன்றை கேட்கிறேன், அதையே தருகின்றேன். அன்பு ஒன்றை கேட்கிறேன், அதையே தருகின்றேன். இதய அன்பு யாவுமே இனிதே தருகின்றேன். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் மொழியை ஏற்ற
தெய்வமே, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறுங்கள் என்று எங்களை அழைத்திருக்கிறீர். இதோ உம்முடைய பாதம் வந்து சேர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் அன்பு செய்கிறோம். நீர் உருவாக்கிய இந்த இயற்கை, இந்த அற்புதமான மனிதர்கள், இந்த சமூகம் எல்லாவற்றையும் நாங்கள் நேசிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இதோ மாதா தொலைக்காட்சி குடும்பம் உமது திருமுன்னலில் ஒன்று கூடி இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தவறிய தருணங்கள் ஒவ்வொன்றையும் எண்ணி பார்க்கிறோம், மனம் மருந்துகிறோம். உமக்கு எதிராகவும், இந்த சமூகத்துக்கு எதிராகவும், இயற்கைக்கு எதிராகவும் நாங்கள் வாழ்ந்த எல்லா தருணங்களையும் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, மன வருத்தத்தோடு இருக்கிற எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமையால் எங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு சக்தியை தாரும். இதோ இந்த நாட்கள் உம்முடைய அருளை நாங்கள் உணர்கின்ற அந்த உன்னதமான நாட்களாக எங்களுக்கு மாறட்டும். இதோ இந்த நாட்கள் உம்முடைய ஆசீரை நாங்கள் பெறுகிற அந்த அற்புதமான நாட்களாக மாறட்டும். மொத்தத்தில் உம்மோடு கூட இணைந்து பயணிக்கிற நல்ல நாட்களாக இந்த நாட்கள் எங்களுக்கு அமையட்டும். தொடர்ந்து உம்முடைய பாதையிலே, உம்முடைய சிறகு நிழலிலே எங்களை எப்பொழுதும் வழிநடத்தும். ஆமென். மாண்புயரேவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.